மும்பையில் வேவ்ஸ் உலக ஒளி மற்றும் பொழுதுபோக்கு உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்து பிரதமர் மோடி உரையாற்றி வருகிறார். இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிக்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். இந்த உச்சி மாநாடு தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க ரமேஷ்குமார். அதாவது நாட்டின் முதலாவது உலக ஒளி மற்றும் ஒளி உச்சி பொழுதுபோக்கு மாநாட்டை பிரதமர் மோடி மும்பையில் துவக்கி வைத்திருக்கிறார். மும்பையில் இருக்கக்கூடிய ஜியோ வேர்ல்டு மையத்தில் தான் இந்த வேவ்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த உச்சி மாநாடு நடைபெற்று வருகிறது. இந்த மாநாடு படைப்பாளர்கள் மற்றும் நாடுகளை இணைக்கும் நோக்கத்தோடு நடத்தப்படுகின்றது. 4 நாள் நடைபெறக்கூடிய இந்த உச்சி மாநாட்டில் உலகெங்கிலும் உள்ள படைப்பாளர்கள், புத்தொழில் நிறுவனங்கள், தொழில்துறை நிறுவனங்களின் தலைவர்கள், கொள்கை வகுப்பாளர்கள் ஆகியோரை ஒன்றிணைப்பதன் மூலம் ஊடகம், பொழுதுபோக்கு, டிஜிட்டல் கண்டுபிடிப்புகளுக்கான உலகளாவிய மையமாக இந்தியாவை மாற்றும் நோக்கத்தோடு இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2029ஆம் ஆண்டுக்குள் $50 பில்லியன் மதிப்பிலான சந்தை வாய்ப்புகளை பெறுவதை இந்த வேவ்ஸ் மாநாடு நோக்கமாக கொண்டிருக்கிறது. இதில் பல்வேறு திரையுலக பிரபலங்கள் மும்பையிலே குழுமியிருக்கிறார்கள். குறிப்பாக ரஜினிகாந்த், இசையமைப்பாளர் AR ரஹ்மான், ஷாருக் கான், கேரள திரைப்பட மோகன்லால், அதே போல சாயிப் அலி கான், அக்ஷய்குமார் உள்ளிட்ட நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களை சார்ந்த திரை பிரபலங்கள் இங்கே குழுமியிருக்கிறார்கள். மத்திய அமைச்சர்கள், தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர்களான அஸ்வினி வைஷ்ணவ், எல் முருகன் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநாட்டை துவக்கி வைத்து பிரதமர் மோடி இந்திய சினிமாவின் முக்கிய நபர்களை நினைவு கூறும் வகையில் நினைவு தபால் தலைகளையும் வெளியிட்டார். குறிப்பாக குருதத், பானுமதி, ராஜ் போஸ்லா, ரித்விக் கட்டக் மற்றும் சலீல் சௌத்ரி ஆகிய 5 இந்திய சினிமாவின் பழம்பெரும் நபர்களுடைய நினைவு அஞ்சல் தலைகளையும் பிரதமர் மோடி வெளியிட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து உரையாற்றிய பிரதமர் மோடி 1 பில்லியன், அதாவது 100 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் 1 பில்லியனுக்கும் அதிகமான கதைகள் இருக்கிறது என்று வெகுவாக புகழாரம் தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு கலைஞரும், ஒவ்வொரு இளைஞரும் ஒரு புதிய யோசனையுடன் படைப்பு உலகத்தோடு இணைக்கப்படுகிறார்கள். கடந்த நூற்றாண்டில் இந்திய சினிமா இந்தியாவை உலகின் ஒவ்வொரு மூலைக்கும் கொண்டு செல்வதில் வெற்றி பெற்றிருக்கிறது. குறிப்பாக ஆஸ்கார் விருது பெற்ற RRR திரைப்படம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் மேற்கோள் காட்டி பிரதமர் மோடி தன்னுடைய உரையை மேற்கொண்டு வருகிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.